விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். அலண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு யாரை பார்த்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம். ட்வீட் போடுறவனை பார்த்தா பயம், போஸ்டர் ஓட்டுறவனை பார்த்தா பயம், யூடியூப்ல வீடியோ போடுறவனை பார்த்தா பயம், முகநூல்ல பதிவிடுறவனை பார்த்தா பயம். இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற அரசு பயந்து போய் அவர்களுடைய விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்கிறது. இங்க தினந்தோறும் அதிமுக போட்டு புரட்டி எடுக்கிறாங்க கேள்வி கணைகளால். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு கேள்விகளுக்கு மேல் சரமாரியான கேள்விகளை முதலமைச்சரை பார்த்து வைக்கிறாரு, திமுகவினரை பார்த்து வைக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்ல முடியாத, தெம்பில்லாத, திராணி இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கோ நாளைக்கோ சாவ போற கிளவிக்கு வலை வீசிட்டு இருக்காங்க. என்ன செய்தினாக்க, விருகம்பாக்கம் மெட்ரோ தூண் ஒன்று இருந்திருக்கு. அந்த மெட்ரோ தூண்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சார்பாக ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டு இருந்திருக்குது. அந்த சுவரொட்டியை பார்த்த ஒரு வயதான பெண்மணி என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்க, காரி துப்பி மண்ணை வாரி விட்டு சாப்பெல்லாம் விட்டு செருப்பை கழட்டி அடிச்சிருக்கிறாங்க அந்த சுவரொட்டியை. அந்த சுவரொட்டியில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படமும் இருந்திருக்கிறது. இதை எவனோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட, சமூக வலைதளங்களை முழுக்க அடி பத்திக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஷேர் பண்ண ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அதை கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு நபர் அந்த வீடியோவை எடுத்து அவர் போட்டிருக்கிறாரு. அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு யார் கொடுத்ததுன்னு பார்த்தாக்க, விருகம்பாக்கம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பிரபாகர ராஜா. இந்த பிரபாகர ராஜா யாருனாக்க, விக்ரம ராஜாவுடைய பையன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர்களுடைய செல்வாக்குல, வணிகர்களுடைய உழைப்பின் மீது வணிகர் சங்க தலைவராக மாறிய திமுகவினுடைய முழு சொம்பாக இருக்கக்கூடிய விக்ரம ராஜா அவர்களுடைய பையன் தான் இந்த பிரபாகர ராஜா. இவருக்கு எம்எல்ஏ சீட் எப்படி கிடைச்சது தெரியுமா? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வணிகர்களை காட்டி எம்எல்ஏ சீட் வாங்கினார். இந்த எம்எல்ஏ புகார் கொடுக்கிறாரு. இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்து அந்த கன்னியாகுமரி இளைஞரை கைது பண்ணியிருக்காரு. பாட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அது உறுதியான தகவல்னு சில நண்பர்கள் சொல்றாங்க. எதற்காக இந்த காவல்துறை அந்த பாட்டியை தேடுதுன்னா, அந்த பாட்டி கிட்ட இருந்து ஒரு வீடியோ வாங்குறதுக்காக தான் தேடுது. என்னன்னாக்க, அந்த பாட்டி எதற்காக சிறப்பு கழட்டி அடிச்சாங்களோ, மண்ணவாரி விட்டாங்களோ நமக்கு தெரியல. ஒருவேளை முதியோர் பென்ஷனை இந்த ஆட்சி வந்த உடனே சில பேருக்கு நிறுத்தினதுல இந்த பாட்டியம்மா பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இங்க அதிகரிக்குதோ என்பதால இந்த வேதனையில இவங்க கழட்டி அடிச்சிருக்கலாம். ஒருவேளை அலங்கோல ஆட்சி நடக்கிறதால, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பதால, போதை மருந்து கலாச்சாரம் இங்க பரவி கிடக்கிறதால, அதனால வேதனைப்பட்டு இந்த பாட்டியம்மா தூக்கி அடிச்சிருக்கலாம். எதற்காக தூக்கி அடிச்சாங்கன்னா அந்த பாட்டியம்மாவுக்கு தான் தெரியும். ஆனா இவங்க அந்த பாட்டியம்மா கிட்ட இருந்து என்ன வாங்க விரும்புறாங்க, என்ன வீடியோவை வாங்க விரும்புறாங்கனாக்க, அந்த பாட்டி வாயால என்ன சொல்ல வைக்கணும்னு விரும்புறாங்கனாக்க, இந்த மாதிரி என்ன காசு கொடுத்து என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, நானும் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு இந்த வீடியோவை வாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு முயல்வதாக தகவல்கள் நமக்கு வருது. ஏன்னா அப்படி ஒரு வீடியோவை கொடுத்துட்டாங்கனாக்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎம்கே ஐடிவி கிட்ட அந்த வீடியோவை கொடுத்து, அந்த பாட்டியம்மா வீடியோவை கொடுத்து, இப்ப நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க, இது காசு கொடுத்து எதிர்கட்சியான அதிமுகவும் பாஜகவும் செய்யக்கூடிய சதி, இந்த திராவிட முன்னேற்ற அரசுக்காக எதிராக செய்யக்கூடிய சதி அப்படின்னு அந்த பாட்டியம்மா வாயால சொல்லக்கூடிய வீடியோவை பரப்பி விடணுன்றதுக்காக அந்த பாட்டியம்மாவை பல வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியம்மா தன்னியல்பாக அதை எதை நினைச்சு அடிச்சாங்கன்னு தெரியல, அது தன்னியல்பாக நடந்தது. ஆனால் அதை மறைப்பதற்கு, அந்த அசிங்கத்தை மறைப்பதற்கு, அதை எதிர்கட்சியின் மேல திருப்பி விடுறதுக்காக இப்ப அந்த பாட்டியம்மாவை வலை வீசி தேடுறாங்க. கூடிய விரைவில் அந்த பாட்டியம்மா மாட்டினாலும் இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை வாங்குவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக தான் இந்த பாட்டியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியை மிரட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு வீடியோ நீ கொடுக்கலனாக்க, நீ பண்ண காரியத்துக்கு, ஒரு முதலமைச்சர் புகைப்படத்தை நீ இந்த மாதிரி பண்ண காரியத்துக்கு உன் மேல வழக்கு பதிவு பண்ணப்படும், இந்த வயதான காலத்துல நீ சிறைக்கு போய் அலையணுமா அப்படின்னு மிரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்காக தான் அந்த பாட்டியை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. நாளொரு வண்ணமும் பொழுதொரு வேணியும் சரமாரியான கேள்வியை கேட்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் இன்னைக்கோ நாளைக்கோ சாவ போற கிழவியை தேடிக்கிட்டு இருக்காங்க என்ற செய்தி உண்மையாகவே வருந்தத்தக்கது. இது கருத்துரிமைக்கு எதிரானது. அந்த பாட்டியம்மா எதற்காக அடிச்சாங்கன்னு அவங்க மனசுக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனுடைய உண்மை என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பாட்டியம்மா பேசி வெளியிடக்கூடிய வீடியோ கூட விரைவில் வெளியே வரலாம், அல்லது அந்த பாட்டியை கைது செய்து சிறையும் வைக்கலாம். காவல்துறை மும்முரமாக தேடுவதாக தகவல்கள் வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன நடந்தாலும் நம்ம அந்த பாட்டி அம்மாவினுடைய செயலை நாம ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டின் முதல்வரே அந்த மாதிரி செய்திருக்க கூடாது. இருந்தாலும் அவருடைய ஆதங்கம் என்பது நாம புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி.